ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் வந்து எங்கள் பாப்பா காட்டியிருப்பாங்க, செடி எல்லாமே காட்டினாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா காட்டும்போது எல்லாமே ஃப்ளவர் தான் இருந்தது. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் காய்ச்சிருக்கு, கொஞ்சமாக இருக்குது இப்போது. அம்மா தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே. ஆல்ரெடி கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், முள்ளங்கி பார்த்துக்கோங்க, இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ நான் இன்றைக்கி எதுவும் நான் அறுவடை பண்ணலை. ஏன்னா இன்னும் ஒரு 2 or 3 டேஸ் போச்சுன்னா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாமே பெருசாக இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இப்போ நிறைய பூ விட்டுருக்கு தக்காளி எல்லாமே. ஆனால் இன்னுமே வந்து கொஞ்சம் காய் வைக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து 2 months தான் ஆகுது, 2 மாதம் தான் ஆகுது நாங்கள் வச்சு. எதுவுமே 3 month ஆனால் தான் கொஞ்சமே நல்லா வரும், நம்மளுக்கு வந்து நிறைய அறுவடை பண்ண முடியும். இது வந்து நாங்கள் குட்டியாக வாங்கி வச்ச லெமனு, இப்போ தான் கொஞ்சமாக ஒரே ஒரு காய் விட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர். நம்ம ஊருக்கெலாம் வந்து காலிஃப்ளவர் வராதுன்னுவாங்க, பட் ஆனால் இங்கே நல்லா வந்துட்டுருக்கு எங்களுக்கு. நான் இதுக்கு எல்லாமே பார்த்தோன்னா இது வந்து கோஸு, கீழே இருந்தது காலிஃப்ளவரு, இது வந்து கோஸு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலான எந்த உரமும் கொடுக்கறதில்ல. வீட்டில் நம்ம வேஸ்டேஜ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே பார்த்தோன்னா அரிசி கழுவின தண்ணி, முட்டை வேக வச்சது, காய் அரிஞ்சது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வேஸ்டேஜ் எதுவுமே வெளியே போட மாட்டோம். எல்லாமே வந்து திருப்பி இதில் இருக்க இலெல்லாம் வந்து பழுத்து போச்சுன்னா திருப்பி பறித்து நாங்கள் அங்கேயே போட்டுருவோம். ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வெளியே வாங்குறதே இல்லைங்க. எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா ஃப்ளவர்ஸுமே எடுத்து போனாங்க. ரோஸு, செம்பருத்தி, அதுக்கப்புறமா சாமந்தி, அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிற அந்த அலரிப்பூன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போது என்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒயிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் அந்த ரோஸ் கலரில் வரும், அது வாங்கி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.